சிஎஸ்கே இந்த மேட்சை ஜெயிச்சதுக்கு அப்புறம் எம்எஸ் தோனி என்ன சொன்னாருன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பியா இருப்பாரு. பட் அந்த கேட்சிங் விஷயத்துல ரொம்ப வருத்தமா இருக்கிறதுக்கான சான்ஸ் அதிகமா இருக்கு. ஸோ என்ன சொன்னாருன்னா, என்னை பொறுத்தவரை இந்த பெங்களூர் ஏரியாவுக்கு வந்தாவே இந்த விக்கெட்டை பொறுத்தவரை ரொம்ப பேட்டிங்க்கு சாதகமான விக்கெட் தான். பட் அந்த டியூ வர்றது மட்டும் கொஞ்சம் கடுப்பா இருக்கும், கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். இனிஷியலா நாங்க பேட்டிங் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டார்ட் நல்லா இருக்கணும்னு நாங்கள் நினைச்சோம். பட் பால் நின்று வரும்போது ஸ்டிக்கியா வரும்போது ஸோ பால் அனலைஸ் பண்றதும் அந்த பிச்சு எப்படி வருது அப்படின்றத பார்த்து விளையாடுறத கொஞ்ச நேரம் பார்த்து விளையாடணும். அதுக்கப்புறம் நம்ம ஆக்சிலேட்டர் பட்டனை அழுத்தணும். ஸோ ரன்னை இன்க்ரீஸ் பண்றதுக்கு அடிக்க ஆரம்பிக்கணும். எங்களோட மெயின் திட்டமே அந்த 10வது ஓவர்லேருந்து 20வது ஓவர் நெக்ஸ்ட் 10 ஓவர்ஸை எப்படி அட்டாக் பண்ண போறோம், அதுல எவ்வளவு மேக்ஸிமைஸ் பண்ண முடியுமோ அதை மேக்ஸிமைஸ் பண்ணணும்ன்ற ஒரு பிளானோட வந்தோம். அதுக்கேற்ற மாதிரி எங்க பேட்டர்ஸ் வந்து பயங்கரமா விளையாடினாங்க. ரன்னும் ஒரு பக்கம் வந்தது. இன்னொரு பக்கம் டூபேவே நாங்க அந்த இடத்துல அனுப்புறதுக்கு மெயின் காரணம் என்னன்னா, ஸோ டூபே வந்து மற்ற பவுலர்ஸ் சிக்ஸ் அடிக்கிற கேப்பபிலிட்டி அவருக்கு அதிகமா இருக்கு. என்னதான் அவருக்கு ஃபாஸ்ட் பவுலர்ஸ் வந்து நிறைய ஷார்ட் பால்ல இந்த மாதிரி விஷயங்கள்ல ஒரு தடுமாற்றம் இருக்கு. பட் ஸ்பின்னர்ஸ்ன்னு வந்துட்டா ஸ்பின்னர்ஸ் அடிக்கக்கூடிய தரமான கேப்பபிலிட்டி டூபேக்கு இருக்கு. அதனால தான் நாங்க அவரை இறக்கி விடுறோம். அவரை வச்சு நாங்க பல திட்டங்கள் போட்டிருக்கோம். ஸோ அவர் கேம்புக்கு வரும்போதே பார்த்தீங்கன்னா இன்ஜுரியோட வந்துட்டாரு. அதனால அந்த திட்டங்களை நாங்க பயன்படுத்த முடியல. இப்ப கரெக்டா இருக்கிறதால பயன்படுத்த முடியுது. ஸோ அவர்கிட்ட இருக்க திறமைகளுக்கும் அந்த அளவுக்கு கேப்பபிலிட்டி இருக்கு. எங்களுக்கு அவர் மேல நம்பிக்கை அதிகமா இருக்கு. எங்களை விட அவர் மேல நம்பிக்கை வச்சு ஆட ஆரம்பிச்சாருன்னா வேற லெவலில் ஆடுவாரு. அவருக்கு அந்த மாதிரி கேப்பபிலிட்டியும் ஸ்கில்ஸும் நிறையவே இருக்கு அப்படின்றத சொன்னாரு. அவரால் எங்களுக்கு வந்து டீமுக்கு வந்து மிடில் ஓவர்ஸ்ல எக்ஸ்ட்ரா ரன்ஸ் ஒரு ஃபேபுலஸான எக்ஸ்ட்ரா ரன்ஸ் வரதுக்கான சான்ஸ் அதிகமா இருக்கு அப்படின்றத சொன்னாரு. இன்னொரு பக்கம் இந்த 220ன்றப்ப ஸோ அந்த 220 ரன்னை வந்து எல்லா பேட்டரும் வந்து அடிச்சுட்டே இருக்கணும். அது கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. பட் அந்த ஃபாஃப் டுப்ளேசியும் ஒரு பக்கம் மேக்ஸ்வெல்லும் விளையாடுற ஆட்டத்தை பார்த்தீங்கன்னா ஒரு 18 ஓவர்லேயே மேட்சை முடிச்சிருவாங்கன்னு நான் நினைச்சிருந்தேன். பட் அந்த ஓவருக்கு ஓவர் ரன் வர்றதுன்றது ஒரு கஷ்டமா இருந்தது. பட் நான் என்ன பின்னாடி இருந்து பார்த்துட்டு இருந்தேன்னா, மேட்ச் ஜெயிக்கிறோமோ தோக்குறோமோ அது ரெண்டாவது பட்சம். அதை பத்தி நம்ம யோசிக்க கூடாது. அடுத்த ஓவர் என்ன பண்ணணும், பவுலர்ஸ் யாரு கொடுக்கணும் அப்படின்றத மட்டும் தான் யோசிக்கணும். ரிசல்ட்டை பத்தி யோசிக்கல நானே. அடுத்து என்ன பண்ணணும் ஏது பண்ணணுன்றத மட்டும் தான் யோசிச்சு பாலை கொடுத்துருந்தேன் அப்படின்றத சொன்னாரு. ஃபைனலா வந்து டெத் பவுலிங்கை பத்தி என்ன அப்படின்னா, நிறைய யங்ஸ்டர்ஸா இருக்காங்களே என்ன பண்றீங்கன்னு. ஸோ அந்த யங்ஸ்டர் வந்து இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல இந்த இயர்ல டியூ வர இடத்துலலாம் யங்ஸ்டர் போறது ரொம்ப கஷ்டம். அதுக்கேற்ற மாதிரி அவங்க வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஹார்ட் ஒர்க் நிறைய போறாங்க. ஹெல்ப் பண்றதுக்கு தான் நம்ம பிராவோ இருக்காரு. அவரோட கைடன்ஸ்ல வந்து எல்லாரும் நல்லா ஃபாலோ பண்றாங்க, ஒர்க் பண்றாங்க. அந்த அளவுக்கு எஃபெக்ட் போட்டுருக்காங்க. எண்ட் ஆஃப் தி டே இது ஒரு டீம் கேம். டீமா விளையாடி அந்த அளவுக்கு எஃபெக்ட் போட்டு விளையாடுறோம். ஸோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னாரு. நீங்க என்ன நினைக்கிறீங்க எம்எஸ் தோனி பண்ணதை பத்தி அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கைஸ்.